கிழக்கு நியூஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் யோகி. லாஸ்ட் மேட்ச் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் வச்சு ஜெயிச்சாங்க லக்னோ. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ரிவெஞ்ச் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் சென்னை திரும்ப ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஹோம் கிரவுண்டில் விளையாண்ட 3 மேட்சஸ்லையுமே சென்னை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதே ஃபார்ம் திரும்ப கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் சென்னை டீம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்டோட 4th பொசிஷனில் இருக்காங்க. அதுவே லக்னோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதே 8 பாயிண்டோட 5th பொசிஷனில் இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு சிஎஸ்கே நல்ல ரன் ரேட்ல வின் ஆகும் பட்சத்தில் செகண்ட் பிளேஸ் இல்ல தேர்ட் பிளேஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பார்க்கலாம், பயங்கர எக்ஸைட்மெண்டோட சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. 6 இருந்து 60 வரை அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பார்க்கறதுக்காக பயங்கர எக்ஸைட்மெண்டோட வந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஈரோட தான் மஞ்சள் மாநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னா இன்னைக்கு சென்னை வந்து ஆட்டோமேட்டிக்கா மஞ்சள் மாநகரமா மாறிடும். நாட் ஒன்லி சென்னையில, தமிழ்நாட்டுல இருந்து வேற ஸ்டேட்ல இருந்து, இன்ஃபேக்ட் ஒரு சிலர் ஃபாரின்ல இருந்து கூட வந்து மேட்ச் பார்க்கறதுக்காக வந்துருக்காங்க. அதுக்கான முக்கிய காரணம் தலை MS தோனி தான். பெரும்பாலான சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நீங்க மேட்சை ஜெயிக்காம போங்க, பிளே ஆஃப் போகாம போங்க, கப்பை தூக்காம போங்க, ஆனா எங்களுக்கு தோனியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க.